வணக்கம் 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 வாங்க அண்ணா. அண்ணன் அண்ணன் தான் வாங்க அண்ணன். வணக்கம் 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 வணக்கம். தாய் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சரி போகட்டு விடு. இது எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி சபை. இந்த சபை எதனால் கூடப்பட்ட சபை? மாரியம்மன் கூழ்வாரத்தில் முன்னிட்டு 2 ராத்திரி 2 இரவு நாடகம் கூடப்பட்ட சபை. அந்த அம்மனுக்காக கூடப்பட்ட சபை. அப்படி இருந்தாலும் அந்த அம்மன் பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் அதே கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் தம்பி வணக்கம் தெரியுமா? நாகக்கண்ணி 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 விளக்கமா புரிந்து விட்டாது. நான் யாருக்கு மகள் தெரியுமா? தெரியாதா? நாகராஜன் குமார்த்தி. நாகராஜன் குமார்த்தி குமார்த்தி என் பேர் தான் நாகக்கண்ணி. ஓஹோ நீங்க நாகக்கண்ணி? ஆமா நானே தான். அதெல்லாம் கிடையாது. நாகராஜன். ஆமா குமார்த்தி குமார்த்தி என்னுடைய பேர் நாகக்கண்ணி யுலுபி. நாகக்கண்ணி யுலுபி. நாகக்கண்ணி உழுவை. அப்படி இருந்தாலும் நான் யார திரு கல்யாணம் செய்துக்கிறேன் தெரியுமா? தெரியாதா? வெளிநாட்டுக்கு போன போய் கட்டுவாங்க. கல்யாணம் பண்ணி இருக்கின்றே எங்க வீட்டுக்கார் யார் தெரியுமா? தெரியாதா? அவரா நாளாஜி மன்னர்.
கல்யாணம் செய்திருக்கின்றே தெரியுமா? பாண்டவர் 5 ராஜாக்களின் நடுவோன் இருக்கின்றாரே யாரு? அர்ஜுன பெருமான் அண்ணவரை திருக்கல்யாணம் செய்தார். என்ன அழகு! என்ன அழகு! 32 அழகு 11 நாமதேயம் படைத்த அண்ணவரை திருக்கல்யாணம் செய்துக்கிறான். நீயே போக வதியாவா ஒண்ணும் சொல்ல கம்மி. அப்படி கல்யாணம் பண்ணி அவரு நானும் கூடி குழாவி ஒரு பிள்ளை வந்திருக்கிறேன். ஒரு பிள்ளை கட்டிக்கிறீங்க? ஆமா. யாருக்கு? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. இருக்கட்டும், நான் பக்கத்து வீட்டுக்காரன். அவங்க கூட பக்கத்து வீட்டு அவங்க பேரு புள்ள பேர் என்ன தெரியுமா? அவன் பேரும் அரவபாலன். அரவபாலன். ஆமா, அரவபாலன். இருக்கிறாண்டா வாயில தெரிஞ்சு போட்டு கொளுத்தோம் நாசமா போவோம். ஏன்டா நல்ல குத்துக்களாட்ட இருக்கிற ஆளு. ஆமா ஆமா, சாப்பிடாது அவன் வேணும் நமக்கு. ஏன் சாலாடி ஆளு இல்ல சாப்பிட இருந்தாலும் காட்டுல கூச்ச மாட்டுக்கு கூச்ச விட அனுப்பி வச்சான். ஓட்டி விட்டுட்டு கூச்சா கூட குடும்பம் பண்றான். மாட்டு கூச்ச ஓட்டி தேவலாம் பேச மாட்டா. அது இருந்தாலும் திருமணம் செய்து பிள்ளை பெற்றெடுத்தேன் தவிர எங்களுக்கு வேலை தம்பி வேலை. ஆமா, அந்த சந்தோஷகரமா வீட்டுல இருக்கிறோம். அம்மா போஸ் எங்க வருது? நிருபம் ரெண்டு மணி தானே உபராபடுத்து பாஞ்சாலி அக்கா எழுதிய நிருபம். அக்கா பாஞ்சாலி அக்கா எழுதக்கூடிய நிருபம். ஆமா. எவ்விதம் என்றால் 12 வருடத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். ஆனால் 12 ஆண்டு வனவாசம் முடிஞ்சிச்சு, காட்டுல இருக்கிறோம். ஆனா இப்ப நாட்டுல இருக்கட்டும், அந்த கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். இந்த நிருபத்தை கண்டு அனைத்து தங்கைமார்களும் வர வேண்டும் அப்படின்னு நிருபம் இருக்குது. போவல்னா அக்கா கோச்சுக்குவாங்க. 12 வருஷம் ஒரு முறை தான் பண்றான். அதேதான் சந்திச்சு காவேரி செய்ய வேண்டியதான். என்னது வருதா? அந்த இப்படி நாயகனியக்க அழிக்க தேவான் சித்திரப்பா அதிமை போல எப்படி விளக்கம்? சித்ராங்கதை சித்ராங்கதை. ஆமா ஆமாப்பா. யாரை மணந்திருக்கிறேன் தெரியுமா? 5 ராஜாக்களில் நடுப்பிருந்தவனாகிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் மணந்திருக்கான். ஆமா ஆமாண்டா இருக்கட்டும். ஆமாண்டா. அம்மா நிருபம் எங்கடா நிருபம்? போஸ் அக்கா பாஞ்சாலி எழுதி நிருபம் என்னவென்றால் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும். சரி, வருடம் செய்ய வேண்டிய பூஜை நின்று விட்டது. 12 வருஷமா காலகத்துல வந்ததுனால செய்ய முடியல. இப்ப நாடு இருக்கிறோம். அதனால இப்ப கங்கா கௌரி பூஜை செய்யணும். உபலயப்பட்டு போக வேண்டும். ஆமா சரி, ஆமா அக்கா உத்தரவு. சரிப்பா. யார் வந்துக்கிறது? சுபத்ரி, நாகக்கண்ணி, மின்னல்வெளி, அப்புறம் பாஞ்சாலி எல்லாம் வந்துறாங்க. வாடியம்மா தங்கையாரே, வாடியம்மா தங்கையாரே, அம்மா அக்கா உந்தன் சுகமாக வாழ்வாய். நீ வாழ்ந்தா
தங்கை என்னுடைய பாகத்தை வந்தபடியா சுகசேமத்தோடு வந்திருப்பாய். ஆமா, உங்களுக்கு நிருபம் வந்ததா? உனக்கு வந்ததா? வந்ததா? எனக்கு நிருபம் வந்தது. ஆனா அக்காவை பார்க்கணும். ஆமா, பாஞ்சாலி அக்காவை பார்க்கணும். அக்காவை பார்க்கணும். சரி போகலாமா? சரி வாங்க போலாம். என்னுடைய தங்கை மார்கள் மொத்தம் 7 பேர். நிர்பயா எழுதி கொடுத்துறேன். போச்சா? வந்துட்டாங்களா? சரி, அப்படிதான் அவளோட காத்திருக்காங்க. அக்கா வந்திருக்காங்க. அக்காவை பாருங்க. நாங்க பாக்குறப்போ நிக்கிறப்போ அக்கா அடியோ தங்கா. ஆமா, அடுத்த பேர் வண்டி ஓட்டு போறாங்க. அக்கா அக்கா துருபதே தவத்தில் வந்தாரி அடியன் கண்ணே. சுமங்கலியா வாழ கிடவது பாக்கியம். யாரு ஒரு ஆள் குறையுதே? நம்ம எல்லாரும் வந்துமா பாரு. அக்கா பாக்க சொல்றா. அக்கா அக்கா பாரு. மொத்தம் எனக்கு என்னோட 8 பேர். 7 தங்கைமார்கள். ஆமா, ஆனா வந்திருக்கிறவங்க 6 பேர் தான் வந்திருக்காங்க. 6 பேர் இருக்கோம் என்னோட. ஆமா, என்னோட 6 பேர். 6 பேர். வந்தவங்க 5 பேர். 5 பேர். இன்னும் 2 பேர் வரல. யாரு? ஓ அம்மா. யார வெள்ள கோட்டை நடக்குது இது? செல்வி. என் பேர் தான் போகவதி. நீதான் போகமா. ஏக கால் வந்து பேசுறேன். வெள்ள கோட்டை நடக்குது இது. ஆமா, போகவதி. போகியம். பாபால இருக்க செல்வி போகவதி. ஓ, பாதாள இருக்க செல்வி போகவதி. போகியம். ஆமா, என்ன செல்லமா வளர்த்தாரு எங்க அப்பா. டேய் அப்பா. ஆமா, என்ன செல்லம். ரொம்ப நாளா பிள்ளை இல்லாத இருந்தாரு எங்க அப்பா. உங்க அப்பாவுக்கு பிள்ளையே கிடையாது. ஆமா, தாவம் பண்ணி நான் பிறந்து. என்னென்ன வாங்கி கொடுத்து வந்தாரு தெரியுமா? அழகா வளர்த்தாரு. வளர்த்தாரு. நான் வயசுக்கு வந்தேன். அதுவும் பண்ணி அது மருந்து தைச்சாரா? ஆமா. என்ன என்ன யாரு கொடுத்தா தெரியுமா? யாருக்கு? 5 ராஜாக்கள் நடுப்பிருந்தோம். நடுப்பிறந்தோர் விஜயகாண்டிவன், அர்ஜுன மகாராஜா. அந்த ஆளுதான் கட்டிக்கணும். என்ன பண்றது பாராயா? அந்த ஆளு தான் கட்டிக்க. இந்த போகவது என் தலைவிதி. அந்த ஆளை கட்டிக்கணும். அர்ஜுன பொண்டாட்டி. அம்மா, இப்போ ஒரு 5-6 பேர் வந்தாங்க. அர்ஜுன பொண்டாட்டின்னு சொன்னாங்க. நம்பணும். ஆனா அவருக்கு நீ பொண்டாட்டின்றிய,
கைதிக்கு செம்புள்ளி கரும்புள்ளி குத்துற மாதிரி அந்த ஆளை கட்டி தலை விதி. என்ன பண்றது? ஐயா சரி, கழுத்து நீட்டிட்டான். ஆமா, முடி போட்டுட்டான். அந்த ஆளும் போட்டான். ஆமா, என்ன பார்த்து போகுது. போட்டு இன்னைக்கு போகுது, நாளைக்கு விடுது, இன்னைக்கு போகுது, நாளைக்கு விடுதுன்னு காத்து நிக்கிறேன். காலத்தை ஓட்டுறேன். காலத்தை ஓட்டிக்கிறேன். சரி, இனிமே தெரியல. ஐயோ என்ன என்ன அது தெரியலையே. ஏன் என்னம்மா? ஏன் என்னம்மா? ஏம்மா ஊம்பாதம்மா. நான் மாரியாத்தாலதான் வேண்டிக்கிறேன். என்ன எதுக்கு ஏம்மா அழுகுறா? எதுக்கு அது சொல்லிதான் இவன் ஒண்ணு சொல்லிட்டு அழுவு, இல்ல அழுதுட்டு சொல்லு. எனக்குன்னே குறை வச்சுட்டேன் இந்த மாரியாத்தா. என்ன குறை உனக்கு என்ன குறை? சொல்லிட்டு அழுவ. ஏன் எனக்கு இந்த அழுகு கொடுத்தாரு? அயவே கொடுத்தான்னு அழகா கொடுத்துக்கிறாங்க. மாரியாத்தானே ஆகுறேன். மாரியாத்தால குறை சொல்றேன் நான். ஐயோ எதுக்கு எனக்கு இந்த அழுகு? மேய்தான். ஐயோ இந்த அயவை பார்த்து அவன் கட்டிக்கிறான் பாரு. அதனால பையா உபலாத்திலிருந்து எங்க அக்கா நிரம்ப போடு அனுப்பிச்சு. ஆமா, படிச்சு பார்த்தேன். ஒரே ஓட்டம் வந்துட்டேன். வந்துட்டேன். எங்க போனோம்? உபலாயம். உபலாயம் தன்னை இதோ உபலாயம் வந்துட்டோம். அப்பா பிளைட்ல போனா கூட 3 மணி நேரம்டா. இதுனால ஒரே செகண்ட் அடிக்குதா சார். எங்க அக்கா இருந்தா போய் சொல்லுவோம். போடா அக்கா ஏமா ஏண்டா ஏமா தங்க கோவம் வந்துதேமா வந்துட்டாளா? எப்படிக்கிறா? ரொம்ப கோவத்தோட இருக்குது. குட்டன்னா வச்சுக்க. அக்கான்னு கூப்பிடு. பொண்ணா பிறந்துட்டா பூமியில அப்படி இருக்க கூடாது. எப்படி? சுறுசுறுப்பு தேவை. எப்படி? ஆமா, எப்படி இருக்கணும்? ஓ ஏக்கான்னு எங்க போறது? நீட்டா போகுது. திருப்பால் வந்துரு தாங்க. அதுக்கு அப்படியே சாட்டா ஓகே. ஓ அக்கா. சரி அக்கா. வணக்கம். சரி. ஆமா, இன்னும் யாரும் வரல. ஏண்டி நம்ம 8 பேர் இருக்கிறோமா? ஆமா, 8 பேர் இருக்கிறோமா பாரு. நிருபம் எழுதினியா? 8 பேர் நிருபம். உனக்கு நிருபம் வந்ததா இல்லையா? வந்தது. வந்ததா? ஆமா. ஆமா, ஏன்டி நீ இம்மா நேரம் ஆகுது வரதுக்கு? நான் எங்க இருக்கிறேன்? பாதாள வளத்துல இருக்கிறேன். ஆமா ஆமா. அப்புறம் மேல எப்படி வளர்த்து நான்? அதான் தெரியல. எப்படிதான் வந்த நீ? பூமி வெடிச்சாதானே வர முடியும். ஆமா, பூமி வெடிச்சாதான் வர முடியும். பூமி வெடிக்கணும் எதிர்பார்த்தேன். நாலு தூத்த போட்டுச்சு. அதுலயும் ஊர்ல இருந்து பூமி அதுலயும் வெடிக்கல. வயசான ஒரு கிழமை வந்து மூத்திரத்தை விட்டு அடிச்சா மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பூமி வெடிச்சது. அந்த தந்திலே புது வடி. அப்பா மழை பேச்சு கூட வெயில. எப்பையா உனக்கு யாரு நிர்வேட்டு வந்து? உனக்கு யாரு நிர்வேட்டுக்கு வந்தது? ஒரு வாய் போய் வந்தான். ஆமா, நாம 8 பேர் இருக்குமா பாரு. ஆமா, சரி. யாரு வரல? மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜனுடைய குமாரத்து மின்னல் ஒளி காணும். தரையிலே இருந்து வெடிச்சு ஓடிட்டா. அப்படியே குதிக்கலாம். சரி, எதிர்பார்ப்போம் போ. அம்மா நிருபா நிருபம் எங்க இருந்து வர? உபலாயப்பட்டிருந்து வரமா? ஓஹோ, இது நிருபமா? ஆமா. மங்கையத்தன் தாதிகளா இந்த மரலான நிருபத்தை இது எங்கிருந்து வந்ததோ இதை எழுதி விட்டவர் யாரோ? இதனை பிரித்து பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏமா இதை யாரு எழுதியிருப்பான்? அக்கா பாஞ்சாலி அக்கா. ஏண்டா படிச்சவன் தான் எழுதியிருப்பான். படிச்சு தான் எழுதிருப்பான். சரி சரி, திருப்பேன். ஆமா ஆமா, மகாராஜேஸ்வரி மகாக்கிரமுருந்திய தங்க மின்னருளிக்கு அக்கா திரௌபதி எழுதக்கூடிய நிருபம் எவ்விதம் என்றால் 13 ஆண்டு காலமா 13 ஆண்டு காலமாக
இந்த மாங்கல்ய பூஜை செய்யாத காரணம், இந்த மாங்கல்ய பூஜை செய்யாத காரணம், பாண்டவர்கள் வனவாசம் போய்விட்ட காரணத்தினால், பாண்டவர்கள் வனவாசம் போயிட்ட காரணத்தால் இந்த மாங்கல்ய பூஜை செய்யாத நின்று விட்டது. மாங்கல்ய பூஜை செய்யாத நின்று விட்டது. இப்ப பாண்டவர்கள் வனவாசத்தை கழித்து உபலாவி பட்டணத்தில் தங்கியிருக்கிறார்கள். நீட்டா போது. அதனால 8 பட்ட ஸ்திரீகள் ஒன்று சேர்ந்து 8 பட்ட ஸ்திரீகள் 8 பட்ட ஸ்திரீகள் 8 பட்ட ஸ்திரீகள் பட்ட ஸ்திரீகள் பட்ட ஸ்திரீகள் ஸ்திரீகள் பட்ட ஸ்திரீகள் வரலையம்மா, விட்டுறாங்க. வரலாம் விட்டுணும். வராது இருக்கிறது பட்ட ஸ்திரீகள் இல்லைன்னா 8 போட்டுன்னு சொல்றேன். 8 பட்ட ஸ்திரீகள். ஆமா ஆமா சொன்னா ஒத்துக்க மாட்டேங்க. 8 பட்ட ஸ்திரீகள் 8 பட்ட ஸ்திரீகள். காலேஜ் 3.8 ஏமா வாழலாம் வராது அம்மா. காலேஜ் போறானா நான் மேரேஜ் பண்ணிட்டு போறேன். ஒன்று எடுத்து வராது. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அப்புறம் நீ ஒரு ஜம்மா போட மாட்டியா? ரெடி. அதனால தங்கைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மன்னன் பிழைக்க மாங்கல்ய நிலைக்க இந்த நிறுவத்தை கண்டதும் மின்னலொளி சீக்கிரம் உபலாவி பட்டம் வர வேண்டும். ஏண்டா பூபதி, இன்னைக்கு எல்லாரும் 8 பேரும் வருவார்கள். ஆமா. இன்னைக்கு அவ அடவுல வச்ச நகை எங்க பொட்டில வச்ச நகை எல்லாம் நாம எடுத்து மாற்றி வருவாடு. நான் அப்படியானே இல்லாத அதாச்சும் அவுத்து போட்டு கிடக்குறேன். ஆமா. நான் இப்படி போனா ஏண்டி போனா 1 பெட்டியா 2 பெட்டியா இந்த மாதிரி வந்திருக்கிறேன்னு சொன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லடா பூபதி. எல்லா அக்காவுக்கும் பதில் சொல்லலாம். ஆமா. இந்த போக பதின்னு ஒருத்தி வருவா பாரு. நான் என்னத்துக்குமா சொல்றேன்? ஐயோ அது என்ன, அது கரகுது பாரு. உடவங்கரமா அக்குறு புத்தோம் அம்மா. சரி சரி போட்ட நேரம் இல்ல, அதனால உட்காரு. யா இந்த நாடகம் இருக்குது. இந்த 1/2 மணி நேரம் நாடகம் இருக்குது. முன்னேரத்துல 1/2 மணி நேரம் போன காரணம் 1/2 மணி நேரம் சேர்த்து நடத்துவோம். போறவங்க சும்மா சத்தம் போடாது போ, தப்பில்லை. சரி போவாத நின்று விட்டாலும் அக்கா திரௌபதி போற சின்ன பொண்ணு மரியாதை கொடுத்தாளா அப்படின்னு தப்பா நினைப்பாங்க. சரி நம்ம எதனா ஒரு சேர்த்து சொல்லுவோம். புறப்படு. தந்தை என்னடா ஏமா உங்க தங்கை மின்னலொளி வந்துட்டாங்க. சொல்லு. சொல்றேன். ஏமா அக்கா மகர வந்துட்டாங்க. அக்கா மார்கள் அக்கா மாறு வந்துக்குறா. பாத்துக்கறேன். மாக்கு 2 பேசுறான் பாரு. அக்கால வந்திருக்காங்க. அப்படி சொல்லு. அக்கால போன வர சொன்னாங்க. ஒற்றுமையா வந்திருக்காங்க சொல்லு. கும்பலா வந்திருக்காங்க. அம்மா. அக்கா மாறு வந்தாங்க. பாத்துறோம். ஆஹா அக்கா சங்கா வாடியம்மா. எப்ப வந்த? சரி அம்மா. என்ன பரடாப்பட்டில லட்டு மாதிரி நிக்கிறீங்க? ஆமா, நாளைக்கு சனிக்கிழமை அந்த சண்டைக்கு ஓட்ட வேண்டியது. ஒக்கா தங்கினா அவளை ஊட்டி ஓடிட்டு போ. அக்கா ஓகம் புண்ணரவதியே அக்கா நீங்க கோபாதிகள் லைவர் கண்ணன் தங்க சுமத்தி வையே உங்க திருவாளைக்கு தங்கையாளா தீர்வாளையா தரோம். அக்கா எங்க திருவடிக்கு மின்னலொளி கோடி வணக்கம் 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 வணக்கம். சுகமாக வாழ்வு.
இல்ல நீங்களா இருக்கிறீங்க எங்க இன்னொரு அக்கா பாரு நீ வரதுக்கு எவ்வளவு யாரு அவன்? நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ கோவமா இருக்கா நீ உன் மேல? டைமாய் வந்துட்டு அவன் எம்மா கோவத்துல இருக்கிறா தெரியுமா உன் மேல? போகவதி கோவமாக்குறான் செட்டாடி கோவத்துல இருக்கிறா. கோவமா உனக்காக எவ்வளவு நேரம் அவன் தானே நல்லா இருக்கு இந்த வீடியோ அவருக்கு தான் நல்லா இருக்கு இந்த வீடியோல வரேன். மெதுவா பாடி பாப்பா. சின்ன குழந்தை அது பாவம். சின்ன பொண்ணு நீ சும்மா கோபப்பட்ட பையன் ஓடுறாரு. அதேதான். ஏன் போட கூட வந்து நட்டு பாரு. எத்திரி பெரிய நாத்து தூக்கி போட முடியாது. ஒரு முடிச்ச ரெண்டாவது பிடிச்சி அப்படி நட்டுருவா குழந்தை அப்படி நட்டுருவா. சரி 8 பேர் அர்ஜுன மகாராஜனுக்கு பொண்டாட்டி. ஆமா 8 பேர் நாங்க 7 பேர் எவ்வளவு அழகா இருக்கோம். இந்த கருமந்தத்தை ஏன் தான் அந்த காட்டினான்னு கேட்கல. எல்லாம் யார்ட்டையும் ஒரு ருசி இருக்கும். என்ன ருசியா இருக்குமோ? சரி 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 எல்லாம் திருப்பி காட்டுங்க அக்கா. ஓஹோ ஐயோ காலை கொஞ்சம் நெருக்கி வை. காலை நெருக்கி வை. ஐயோ இந்த காலை நெருக்கி வைனா அகலமா. ஏமா அதோட பாஷை அடிப்படை தான் தெரியும். ஏன்னா பாதாளத்துக்கும் பூலோகத்துக்கும் நான் நடமாட்டோம். ஆதார லோகத்துக்கும் பூலோகத்துக்கு நான் கொஞ்சம் நடமாட்டோம். அதோட பாஷை எனக்கு மட்டும் தான் தெரியும். நடமாட்டமா போய் தடமாட்டமா கூட போடாம அவனே என்ன சொன்ன இந்த மாதிரி நான் சொன்ன மட்டும் தான் தெரியும். ஏன்னா அது பாஷை அடிப்படை தெரியும். எப்படி பாப்பா போகும் அந்த காலை விரி. எப்படி உட்கார்ந்தா படுத்து போறது படுத்தா உட்கார. அதான் பாஷையம்மா. அக்கா சொல்லு. சுறா ஒண்ணு கூட கொடுக்கணும் புரட்டி குடிச்சுங்களா? ஆயன் வந்துக்கிறான் அண்ணா பிதுக்கல. மாதர்குலம் மணி மாமொத்து மாணிக்கா நாங்கெல்லாம் எம்மா அழகா இருக்கு. இது என்ன கிடைக்குது? இது போய் மாணிக்கன்னு சொல்றீங்க. அவ எந்த வகையில அவ மாணிக்கம்? சும்மா நிறுத்துக்க. கிடக்குது இது. ஆமா பாரு பாரு பாரு. அக்கா 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 சொல்லுமா. நீ தான் பொண்ணு. ஆமா நானும் தான் பொண்ணு. பொண்ணு நீ சும்மா இருங்க. நீ தான் போட்டு வச்சுக்கிற. ஆமா நானும் தான் போட்டு வச்சிருக்கேன். ஆமா அவ எம்மால போட்டு வச்சுக்கிற பத்தியா? அதாட்டியா அது எம்மா தத்து இருக்கு தெரியுமா? என்ன தத்து இருக்குது? ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல். கருமை இடுதல். ஒரு மஞ்சள் கடைக்கு மஞ்சள் குங்குமம் இடுதல். மஞ்சள் குங்குமம் இடுதல். ஒரு விதவைக்கு தான் விபதிடுதல். ஒரு கட்டு கைத்தானவன் எம்மா அகலமா நெத்தில பொட்டு வைக்கிறோமோ அம்மா நீடித்திருப்பான் கட்டணம் ஆக முடியும். ஆயில் கட்டி அவனுக்கு ஆயில் கட்டி. ஆமா அந்த பொட்டை கொஞ்சம் சுருக்கி வைக்கிறது. பொட்டை சுருக்க கூடாது. ஏன் நாம எப்படி கட்டு கைத்து பொட்டை சுருக்குறோமோ அத போல கட்டணம் ஆக முடியாம பாதிலே சுருக்கிட்டு போயிட்டு. அப்ப மாதர் குலத்துக்கெல்லாம் எங்க அக்கா ஒரு மாணிக்கம். அப்போ நீ தான் சேலை கட்டிக்கிற. ஆமா நானும் தான் சேலை கட்டிருக்கேன். எங்க அக்கா அம்மா உயரத்தி கட்டிக்கிறேன். இது என்ன இது? இது என்ன அம்மா கட்டிக்கிறேன்? பொண்ணா பிறந்தா புடவை கட்டி கத்துக்கணும். எப்படி கத்துக்கணும்? எப்படி கத்துக்கணும்? எப்படி கத்துக்கணும்? புடவை நம்ம அம்மா உயர தூக்கி கட்டுறோமோ அம்மா உயரம் நம்ம குடும்பம் தூக்கிட்டு போவோம். எரி கட்டினா குடும்பம் தர மட்டும் இறங்கி போயிடும். நான் என்ன பண்றேன் அவுத்து தலைமை கட்டிக்க குடும்பம் அங்க கழுத்து கட்டிக்க அவுத்து போட்டு ஓ போட்டுருவோம் ஆளு.
இந்நேரத்துல இங்கே அதுக்குதான் மாதர் குலத்துக்கெல்லாம் போக வேண்டியக்கா ஒரு மாணிக்கம் சொன்னனே ஆமா ஒரு பெண்ணா பிறந்தா எப்படி இருக்கணும்னு எடுத்துக்காட்டா வந்தவன் போக வேண்டிய மட்டும்தான். ஒரு 2-3 நெல்லு வேசி போட்டேன். நெல் வச்சு போட்டா பொண்ணு நெல்லா வேசி போட்டேன். வச்சு போட்டா புதுசாட்டு எனக்கு பிடிக்காது. ஓ புரியுது இல்லையா பிடிக்கல. ஆஹா. அதனால நெல்லு வேசி போட்டு காலை வச்சு குத்தின வரல ரைஸ் மில்லுக்கு ஏத்திடுவோம். ரைஸ் மில் போனா ஆமா நெல்லு கீழே கொட்டி ஆமா. சால்ல வாரி ஆ. மேல அலாரங்குது பாரு. ஆமா அலாரம் அப்படி தூக்கி அப்படி கொட்டா போனேன். போட்ட போனேன் அங்க வால்ல பில்ட் ஜாயிண்ட் பில்ட் ஓ ஜாயிண்ட் பில்ட் நான் கைய தூக்கவும் தூக்கவோ அந்த ஜாயிண்ட் அறுத்துக்கு போச்சு பாரு. அது போன வேகத்துல அப்படி வயிற்று ஓடி போய் வயிற்று வச்சு ஆமா அப்படி வயிற்றுல போனா ரத்தம் தானே வரணும் அதுனா வெள்ளை வெள்ளையா கவனிக்காத விட்டுட்டான். சிவ பிடிச்சிருச்சு கம்பல் அவ டைம்ல கொடுத்துறாரு தெரியும்